ஜெகதீஷன் வந்து பேச தொடங்கிட்டார். ஜெகதீஷன், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குதுங்க. சரி, ஓகே, நிச்சயமா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவதுங்க, முதல்ல வந்து எந்த தற்கொலைகளுமே வந்து ஏற்புடையதல்ல. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு வந்து ரெண்டு விஷயத்துல மோசமான விஷயத்துல முதலிடத்துல இருக்கு. அதில் ஒண்ணு வந்து தற்கொலைகள். நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்பர் 1ல இருந்துகிட்டே இருக்கோம். மாணவர் தற்கொலைகள் நம்ம பாக்குறோம், நீட்டு போன்ற தேர்வுகளுக்கு தற்கொலைகள் பார்க்கின்றோம், +2 10th மாணவர்கள் தற்கொலை பண்றோம். இந்த மாதிரி நிறைய உணர்ச்சியப்பட்ட தற்கொலைகளும் பார்த்துட்டே இருக்கோம். எதுவுமே ஏற்புடையதல்ல. எல்லாருமே வந்து நாம தடுக்கப்பட வேண்டியது ஒன்றுதான். அது ரொம்ப யூலஜைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம அது வந்து ரொம்ப உயர்த்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதும் தற்கொலைகளை தீர்ப்பதற்கு இல்லை அதற்கான தீர்வுக்கான ஒரு வழியாக இருக்கின்றது அப்படிங்கிற பார்க்கின்றேன். இது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிறத வச்சுட்டு, இப்ப இந்த இஷ்யூல பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சிக்கல் எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத எல்லாரும் சொன்னாங்க. தொடர்ச்சியாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க இந்த மதுரையோட மக்கள் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து கார்த்திகை திருநாள் அன்று எல்லா திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டது. பல கோயில்களிலும் தீபம் ஏற்றப்படுகிறது. வழக்கம் போல உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டதா? ஆம், ஏற்றப்பட்டது. ஏன்னா பல நேரங்கள் என்ன கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல வந்து தீபமே ஏற்றல, அன்னைக்கு வந்து காலம் காலமாக ஏற்றிக்கொண்டிருந்த தீபத்தை ஏற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசுமத்தரமான பிரச்சாரமும் இங்கு போய்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வட இந்திய ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நேஷனல் மீடியா நடந்துகிட்டு இருக்கு. ஏற்றப்பட்டது. புதியதாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏற்றப்பட்டது அது குன்றின் மேல் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏற்றப்பட்டதா அப்படிங்கறத அவங்க கேள்வியா முன்வைக்கிறாங்க. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய மோட்ச தீபம் அப்படிங்கிறது அதையும் காலகாலமா தான் ஏத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது இறந்தவர்களுடைய நினைவா ஏற்றப்படுகிறது. அந்த ஊர்ல யாராவது இறந்துட்டா அதுக்காக அந்த மோட்ச தீபத்தை ஏத்துறதே ஒழிய, விசேஷ நாட்கள், முருகனுக்கு விசேஷ நாட்கள்ல தீபத்தூண் மேல ஏத்துறது தான் பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வழக்கம். அதை தான் நாங்க இப்ப செய்ய சொல்றோம் அப்படிங்கிறது தான் இந்து முன்னணியோட வாதம். வாதம் ஓகே, எனக்கு புரியுதுங்க. நான் என்ன கேட்கிறேன், கடைசியாக நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். கடைசியாக எந்த வருடத்தில் தீபத்தூணில் இந்த தீபம் ஏற்றப்பட்டது உங்களுக்கு தெரிந்து சொல்லுங்க. கடைசியாக இந்த வருஷத்துல 1973, 1953, இல்ல 1912, ஏதாவது ஒரு வருஷம் சொல்லுங்க. என்ன சொல்றா, 100 வருடத்திற்கு முன்னால் ஏற்றப்பட்டிருக்கலாம். இன்னும் அது ப்ரூவ் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல இன்னைக்கு கண்டென்ஷன், இன்னைக்கு முதற்கொண்டு உயர்நீதிமன்றத்துல நடக்கின்ற வழக்குகள்ல கடைசியாக எப்பொழுது ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தரவுகள் இல்லைங்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அது தீபத்தூணா மயில்கல்லா அப்படிங்கிற அது தனி வாதம், அதற்குள்ள நான் போக விரும்பல. இங்க தீபத்தூணில் கடைசியாக எப்பொழுது ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இன்னும் தரவுகள் இல்லை. சோ நான் என்ன சொல்றேன்னா, காலம் காலமாக இப்ப நீங்க கடந்த அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷமாக நீங்க சொல்றது உச்சி பிள்ளையார் கோயில், அது மோட்ச தீபமா என்னங்கிறதுல கார்த்திகை திருநாள் அன்று எங்கு ஏற்றப்படுகிறதோ அங்கு ஏற்றப்பட்டு கொண்டுதான் புதிய கோரிக்கையோட வராங்க. புதிய கோரிக்கை அவங்க சொல்றது நாங்க பழைய விஷயம் நாங்க ரொம்ப நாள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம், அதை நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவரே போய் நேரடியா விசிட் பண்றாரு, பார்க்கின்றாரு. அவர் ஒரு ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. அந்த ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ண பிறகு இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இல்ல அதை நாங்க செயல்படுத்த மாட்டோம், அவர் சொல்ல நான் 6 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லாதீங்க. கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளையும் எல்லா நேரங்களிலும், நீங்க இந்த கோயில் பிரச்சனை ரிலிஜியன் கொஞ்சம் வெளியே கூட வாங்க, எல்லா நேரங்களிலும் இவர்கள் நிறைவேற்றுகிறார்களா? இல்ல, பல நேரங்கள் நிறைவேற்றுறது இல்ல, கான்டெம்ட் போறாங்க. சீஃப் செக்ரட்டரி கோர்ட்டுக்கு வாங்க, இவர் மட்டும் ஜி.ஆர். மட்டும் இல்ல, மற்றவர்களும் வந்து கூப்பிடுறாங்க. செக்ரட்டரிஸ் வந்து கோர்ட்டுக்கு வாங்க, நீங்க அப்பியர் ஆகுன்னு சொல்லி சொல்றாங்க. பல நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அது கூட தீர்ப்புக்கு போற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் வந்து தர்க்க ரீதியா கேட்டு விரும்புறேன். ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு வந்து பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இந்த தீர்ப்பு வரும் பொழுது இன்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீதிமன்றங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு என்பவை அமல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தீர்ப்பு கொடுங்கப்பா, நீ இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு இன்னைக்கும் அது ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் பேசுறோம், நம்ம தீபத்தூண் பழையபடி ஏத்துறோம்னு சொல்ற எல்லோருமே சபரிமலைக்கு பெண்களை அனுபவிப்பதில் நமக்கெல்லாம் முழு உடன்பாடு இருக்கிறதா? சொல்ல போனா கேரளால சிபிஎம் கவர்மெண்ட் அவங்களே வந்து அதுக்கு அந்த விஷயத்துல உடன்பாடு இருக்கோ இல்லையோ, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்த முயற்சி பண்ணாங்கல்ல. முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணதை யார் தடுத்தது? எந்த கும்பல் தடுத்தது? நான் கேட்கிறேன், எந்த கும்பல் வந்து போக கூடாதுன்னு சொல்லி போன 2 பெண்களை அடித்து துரத்தியது எந்த கும்பல் தடுத்தது? அந்த கும்பல் தான் என்ன சொல்லுது, இல்ல நான் போய் மறுபடியும் நீதிமன்ற தீர்ப்பை கேளுங்க, நீதிமன்றத்தை மதிச்சு நடங்க, நீதிபதியை சொல்லிட்டாரு, நீ என்ன சார் ரிட்டை நிலைப்பாடு எனக்கு புரியலையே. அதே இந்த உச்ச நீதிமன்றம் சொன்ன அதேதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு இந்து முன்னணி சொல்லுகிற வாதம் இந்து மக்களுடைய சென்டிமெண்ட். ஆனா முடியாதுன்னு சொல்லுது இல்லையா திமுக, அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அரசியல் இருக்கு. இன்னொன்னு,
அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஹேண்டில் பண்ணுது திமுக, இவ்வளவு அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கு, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வந்து உறுத்துதலா இருக்கு அப்படின்றாங்க. இல்லங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க இதை விட ஹையர் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கு. அதோட அதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். நீங்க கேட்டதுல நீங்க இது திமுக இது அரசியல் இருக்கு, நிச்சயமாக அரசியல் இருக்கு. திமுக மட்டுமல்ல, திமுக அரசியல் இருக்கு, பாஜக அதே ஐயப்பன் கோவில் விவகாரத்துல அதே ஐயப்பன் கோயில் விவகாரத்துல பாஜக எதிர்த்ததுன்னே வைங்க, இங்க இருக்கக்கூடிய திமுக மாதிரியான கட்சிகள் என்ன விமர்சனம் பண்றாங்க? நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல, இன்றைக்கு அவங்க ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க? நான் பாஜகவோட சொல்லலைங்க, நான் எல்லோருக்குமே இரட்டை நிலைப்பாடு இருக்கு. நான் திமுக ஆதரவாளம் பேசல, எல்லா கட்சிகளுக்கும் இரட்டை நிலைப்பாடோட தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல நான் சொல்றேன் இல்லையா. நீங்க எல்லா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் அவங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், சாதகம் இல்லாததை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா இருக்கிறாங்க. நீங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்ல இதுல அரசியல் இருக்கு, அதை தாண்டி இங்க இதை ஏற்றுவதால் நீங்க ஒரு சமூக பதற்றம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நிச்சயமா இருக்கத்தான் செய்கிறது. நீங்க அவங்க சொல்லுவாங்கல்ல 10 பேர் தான், நீங்க 10 பேர் தான் ஏத்த போனாங்களா? நீங்க அன்னைக்கு பார்த்தோம், நீங்க 6 மணி வரைக்கும் எவ்வளவு கும்பல் சேர்ந்ததுங்கிற பார்த்தோம். காவலர்கள் தள்ளிவிடப்பட்டார்கள், காவலர்கள் சில பேர் தாக்கப்பட்டார்கள். அந்த இடத்துலதான் இந்து முன்னணி பாஜக மாதிரியான கட்சிகள் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா, நிச்சயமா அங்க பதட்டம் நடக்காது. ஏன் அப்படின்னா, இதை முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கவே இல்லை, இதை எதிர்ப்பது திமுக அரசாங்கம் மட்டும்தான். அப்படி தீபம் ஏற்றிருந்தா எந்த விதமான பதட்டமும் ஏற்பட்டிருக்காது, பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படிங்கிறது அவங்களோட வாதம். இல்லங்க, நீங்க உண்மையிலேயே பாஜக மற்றவங்களோ தோற்று போன இடம் அதுதான். அவங்கள எதிர்பார்த்தாங்க இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு வரும், இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் செய்யலாம்னு எதிர்பார்த்தாங்க. அந்த அரசியல் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் அமைதி காத்து அந்த அரசியலை முறியடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப தெளிவா நம்ம மற்ற இடங்களில், ஏன்னா எச் ராஜா அவர்கள் சொல்லும் போதே என்ன ஆரம்பிக்கிறாரு, அயோத்தியா மாதிரி நம்ம இதை உருவாக்கணும்னு சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கான அர்த்தம் என்ன? அப்ப இங்க என்ன பிரச்சனையை கலவரத்தை நம்ம உண்டு பண்ண முயற்சி பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்ப ஒவ்வொரு இந்து முன்னணி சார்ந்தவர்கள் வலதுசாரிகள் போன்றவர்கள் எல்லாம் இந்த இடத்துல எப்படியாவது ஒரு பெரிய பிரச்சனை குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க ஜெகதீஷ். அது இந்து மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நம்பிக்கை என்னவோ அந்த நம்பிக்கையின்படி வழிபாடு செய்ய அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அப்போ இந்து மக்கள் போய் சொல்றாங்க அப்படின்னா அதை ஹெச்ஆர்என்சி கேட்டுட்டு செயல்படுத்த வேண்டியது தானே, அதுதான் அவருடைய கேள்வி. இல்லங்க, நீங்க இந்து முன்னணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்குமான அத்தாரிட்டி மாதிரி நம்ம ஏன் நினைக்கணும், எனக்கு புரியலையே. அப்படியே அவங்க அத்தாரிட்டியெல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், இல்ல இந்து முன்னணி, நான் ஒரு விளக்கம் கொடுத்துறேன். நான் ஒண்ணு சொல்றேன், இந்து முன்னணியே நீங்க இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான அத்தாரிட்டியா பார்க்க வேணாம், ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கலாம்ல. திருப்பி அந்த கேள்வியே தவறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெச்ஆர்என்சிங்கிறவங்களோட வேலை என்ன? இந்து சமய அறநிலையத்துறை. அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா அது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல அந்த நீதி நிலைநாட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க. பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பு இல்ல, திமுகவுடைய பொறுப்பு இல்ல, ஹெச்ஆர்என்சியினுடைய பொறுப்பு. பதில் சொல்லுங்க ஜெகதீஷன். நிச்சயமாங்க. அதாவதுங்க, இப்போ அது ஓகே, இந்த அறநிலையத்துறைக்கு இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க கொடுத்திருக்காங்க. அதை இப்ப நாளைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி மாறுது, ஒரு லார்ஜர் பெஞ்ச்ல இல்லங்க தீபத்தூண்ல ஏற்ற வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா அதே ஹெச்ஆர்என்சி கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம இல்ல ஹெச்ஆர்என்சி முதல்ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட், ஏன்னா இந்த 1920 நடக்கின்ற வழக்குகள்ல இது என்ன நடந்துட்டு இருக்குங்கிற பார்க்கின்றோம், யாருக்கு சொந்தமானது பார்க்கின்றோம். தர்கா 17th century 18th century மாதிரி நிறைய பார்த்துட்டே தான் இருக்கும். இது என்னைக்குமே கான்ட்ரோவர்சிஸ்குள்ள போகல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்துல் சமது போனாரு, நவாஸ்கனி போனாரு, சரி. நான் என்ன சொல்றேன், இது எங்க இருந்து கிளம்புது? இப்ப தீபத்தூண்ல போய் நவாஸ்கனி இல்ல, அவர் எம்பி நவாஸ்கனி தொடங்கி வச்சதுல இருந்து தான் இந்த பிரச்சனை இது ஆரம்ப புள்ளின்றாங்க. இது பிரச்சனையா மாறினது அங்கதான் இல்ல, ஒரு சமூக மக்களுடைய நம்பிக்கை பிரச்சனையா மாறினது அவர் நவாஸ்கனி அவருடைய செயல்பாட்டுல இருந்து தாங்கிறாங்க இந்து முன்னணி. இல்லங்க, இப்ப நவாஸ்கனி அந்த இடத்துல போய் மாமிசம் உண்டாருன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா, அதற்கு ஆதாரமே எங்கேயுமே இல்லையே. அவங்க தொலைக்காட்சிகளையும் வீடியோ வந்ததே சார், அவரே ட்வீட் போட்டிருக்காரு, எல்லா ஊடகங்கள்லயும் எங்க அப்பா வீடியோ வந்தது. ஜெயதி கிளப்பி விட்டதே அவர் தானே. அதாவது சபாநாயகரை பார்த்ததும் போட்டோ வந்தது, மணப்பாறை எம்எல்ஏ சபாநாயகர் பார்த்ததும் போட்டோ வந்தது. சரி, ஓகே, சொல்லுங்க ஜெகதீஷன்.
இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப அவர் மாமிசம் சாப்பிட்டாரு, சரி ஓகே, வீடியோ வந்தது. அதற்கு மாற்றாக நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு தீபத்தூண்ல போய் தீபம் ஏத்துவது சரியா போயிடும் சொல்றீங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க இதற்கு மாற்ற இல்ல நாங்க அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நாங்க உரிமை கோர்றோம்னு சொல்லி வரீங்களா? என்ன பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க நான் புரியல. இல்ல என்ன பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ், அதுதான் சொல்றேன். என்ன பாயிண்ட் என்றால் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பின பாயிண்ட் என்ன, இது சிக்கந்தர் மலை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாரு. அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பினதனால்தான் இது கந்தர் மலைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அது கந்தர் மலை தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஆள் வந்து சும்மா கடந்த சங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நவாஸ்கனி பண்ணின தப்பு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு சிக்கந்தர் மலை இல்லை என்பது இப்ப தீர்ப்பு வந்தாச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல மாமிசம் சாப்பிடக்கூடாது வந்தாச்சு. இது எல்லாமே இப்ப தீர்ப்பு வந்தாச்சு. அதான் பாஜகவும் சரி இந்து முன்னணியும் சரி இப்ப இன்னொரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அதாவது இது காலகாலமா இப்படி தீபத்தூண்ல தான் ஏத்துறதுங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை நாங்க எப்போ கையில எடுத்தோம் அப்படின்னா, அவர் நவாஸ்கனி எம்பி இன்னொரு கோணத்தை, இன்னொரு பிரச்சனையை எஸ்டாப்ளிஷ் பண்ணனால நாங்க ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறோம். எங்க தரப்பு நியாயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல, எங்க நம்பிக்கையை, எங்களுக்கான உரிமையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க போயிட்டோன்றாங்க. ஜெகதீஷன் இல்லங்க, நீங்க சொல்ற மாதிரி அதான் நீங்க சொல்ற மாதிரி அவர் சாப்பிட்டாரு, அதற்கு பிறகு அங்கே பலி கொடுக்க கூடாது அப்படிங்கறத தடை விதிச்சிட்டாங்க. கோர்ட்ல ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி அந்த 3 இடங்களை தவிர அது ஒட்டுமொத்தமாக இது வந்து ஹிந்து மலை தான் அப்படிங்கறத அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குங்கிற பாத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ கோர்ட்ல இருக்கும்போது மறுபடியும், அதாவது அவர் சாப்பிட்டாரு அப்படிங்கறதுனால இது எப்படி சிக்கந்தர் மலையா மாறிடுமா எனக்கு புரியல. அவர் சாப்பிட்டாரு, அங்க போனாரு, அதற்கு தடை விதிக்கப்பட்டது, அங்க ஆடு மாடு எதுவும் பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிற தடை வந்துருச்சு. அதற்கு பிறகு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு புரியல. அங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இல்ல அதனால இந்து மக்களுடைய சென்டிமெண்ட் பாதிக்கப்படுதுன்றாங்க. அதுதான் அவங்க சொல்ல வருது. தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நீங்க எப்ப இஸ்லாமிய மக்களுடைய சென்டிமெண்ட் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பயே இந்து மக்களுடைய சென்டிமெண்ட்டும் பாதிக்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க வந்திருந்தா நாங்க இவ்வளவு தூரம் விட்டுக்க மாட்டோம்ன்றாங்க. இல்ல சரி, அப்புறம் எதற்காக நீங்க ஆடு கோழி பலி தடைன்னு எதுக்காக போட்டாங்க? அந்த இடத்துல யார் வேணாலும் உட்கார்ந்துட்டு போறாங்க, உங்களுக்கு யாருமே போக முடியாது. யாருமே போய் ஆடு கோழி பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அந்த பிரச்சனை அதோட முடிவுக்கு வந்ததா வரலையா நான் கேக்குறேன். நீங்க வந்து அதுதானே உங்களோட கன்டென்ஷன். நீங்க வந்து அங்க போய் சாப்பிட்டாரு, அங்க சமைச்சு சாப்பிட்டாரு அப்படிங்கறத உங்க கன்டென்ஷன். அதற்கு பிறகு கோர்ட்ல ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? தமிழ்நாடு அரசாங்கம் தானே, தமிழ்நாடு எச்சரன்சி தானே. இல்ல போக கூடாது, இனிமேல் யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. இல்ல நீங்க மறுபடியும் தீபத்தூண் பிரச்சனை எங்க இருந்து கிளப்பிட்டு வரீங்கன்னு கேக்குறீங்க. அந்த நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கமோ அதனுடைய தொடர்ச்சி முடிந்த பிறகு யாராவது வேண்டுகோள் என்னன்னா, 94 ஜட்ஜ்மெண்ட் படிச்சுவாங்க. 94 ஜட்ஜ்மெண்ட் வெரி கிளியர். ஜட்ஜ்மெண்ட்ல எந்த இடத்து தீபத்தூண் தாங்கிறத ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. விளக்கேத்துறதுக்கு தடை இல்லை, தீபம் ஏத்துறதுக்கு தடை இல்லைங்கிறாங்க. ஏத்துறது HRNCயும் கோவில் நிர்வாகமும் சொல்றாங்க. ஆனா கோவில் நிர்வாகம் HRNC கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, அவங்களுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க ஏத்த மாட்டேங்கிறாங்க. யார் ஆளுகின்ற அரசாங்கம் ஏத்த விடாம தடுக்கிறாங்க. அந்த ஓனர்ஷிப் ஆஃப் தி லேண்ட்னு சொன்னா அதுவும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானது. என்னோட இடத்துல என் வீட்டுல நான் எங்க விலைக்கேத்தணும், எங்க சாப்பிடணும், எங்க தூங்கணும்னு நான் முடிவு பண்ணணுங்க. HRNC கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பண்ணிருக்கணும். இவங்க பண்ணலங்கிறத விஷயம். நான் கேட்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி 96 ஜட்ஜ்மெண்ட் வழியே வருவோம். 96 இருந்து 2026 வரைக்கும் இந்த பிரச்சனை எழாமல், 2025 எழாமல் 2025 எழுப்புவதன் நோக்கம் என்ன? நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து முஸ்லிம்ஸ் இதை கிளைம் பண்ண விரும்புறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான போராட்டத்தை இந்து முன்னணி தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இளங்கோவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது 86ல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு. நவாஸ்கனி அதை வந்து பிரச்சனையை பெருசாக்குனதுக்கு அப்புறம் இது எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்றாரு. திமுக அரசு தங்களுக்கு சாதகமான அரசுன்னு ஒரு எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் முடிவு பண்றாங்க. ஆகையினால நாம வம்புக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. இந்த அரசு நடுநிலை தவறிய அரசு, இந்த அரசு இந்து விரோத அரசு, இது எங்களுக்கான காலகட்டம்,
ஆகவே நாங்க போய் சபாநாயகரை சந்திப்போம், நாங்க போய் அங்க மாமிசம் சாப்பிடுவோம். ஏன் இதை ஜெயலலிதா இருக்கும்போது செய்யல? ஏன் இதை முன்னால எடப்பாடி இருக்கும்போது செய்யல? அப்படினால் இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத அரசாங்கம், எங்களுக்கான கூலி அரசாங்கம் அப்படின்னா அவங்க முடிவு பண்றாங்க. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call